ஹலோ கைஸ், நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன பதிவு தான். என்ன ப்ரோ நண்டை கையில் பிடிச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. கைஸ், நம்ம வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இங்கே வந்தோம், கட்டை வைக்காதுக்கு வந்தோம். தண்ணி வந்து பிரமாதமாக போய்ட்டுருக்குங்க. ஏங்க அப்படின்னு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கையில் வந்து கிராப், அதாவது என்ன வகை நண்டுன்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் நண்டு, வயல் நண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பக்கத்தில் வயல் தான், ஆனால் வயல் நண்டுன்னு சொல்லலாம். பட் இது வாய்க்காலில் இது இந்த மாதிரி ஓரத்தில் தான் நிற்கும். இந்த நிற்கிது பார்த்தீங்களா, இந்த போதா இந்த மாதிரி போகும். அது கீழே ஒன்று நிற்கிது. ஏகப்பட்ட நண்டு பார்க்கலாம். ராத்திரி வந்தீங்கன்னா ஏகப்பட்ட நண்டு பார்க்கலாம். அந்த மாதிரி இது ஒரு நண்டு. ஆமாம், இது வந்து எதுக்கு ப்ரோ நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, இது நண்டுலாம் ஒன்றுமே இருக்காது. அதாவது ஓடு மட்டும் தான் இருக்கும் இந்த நண்டில். ஓடு சும்மா இட்டா. ஆனால் இது வந்து நல்லா இடித்து இதோட சாறு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் சாப்பிட்டதில்ல, சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை நல்லா இடித்து அடிபட்ட காலுக்கு, அதாவது ஊமை அடிபட்டிருக்கும் பார்த்துருக்கீங்களா. இப்போ வந்து கால் வந்து சுளுக்கிட்டு இல்லை ரொம்ப நாளாக கால் வந்து வலி, அந்த இடத்துல அது வலி போக மாட்டேங்குன்னா இந்த நண்டை வந்து வெறுமனையாக இடித்து வைப்பாங்கலாம் தெரியாது. ஆனால் எப்படியோ கட்டுவாங்க. முந்தி கேள்விப்பட்டிருக்கேன். வயல் நண்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அலட்சியமும் பார்ப்பாங்க. ஆனால் வயல் நண்டுங்கிறது மருத்துவத்துக்கு நிறைய விஷயத்தில் உதவுது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மியான இதுதான். அதில் ஒன்று இப்போ பிடிச்சேன். கவலைப்படாதீங்க, இதை நான் எந்த விதத்துலையும் துன்புறுத்தலை, சாகடிக்க மாட்டேன். நல்லா தான் இருக்குது நண்டு. இப்போ தான் பிடிச்சது 5 நிமிஷம் முன்னாடி. அழைச்சது சாவாது. வயல் நண்டு மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. ஏகப்பட்ட இது நண்டு இருக்குது கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஆள் குளிச்சுட்டு இருந்தாங்க, அதனால் காங்கலை. அன்றைக்கெலாம் வந்தோம், அதில் ஒரு 30 நண்டு இருந்துச்சு. ஏற்றாகிறதுல வரிசையாக அப்படி 30-20 நண்டு இருக்கும். அந்த இப்போ கூட அதில் நிற்கி பாருங்கள். கேமரா அவ்வளோத்துக்கு தெளிவாக இருக்காது, நம்ம ஐஃபோனில் எடுக்கலை. கேவலமாக இருக்குது. 30-40 நண்டு நிற்கும் கைஸ் வரிசையாக. ஏன்னா மீன் அப்புறமா இதில் வர்ற இது பேர் என்னது, பூச்சிங்க, ஆரமாக எறும்பு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டில் கிடக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆனால் கடிக்கிறது வந்து வலிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அந்த கடுக்கு வச்சுருக்கு தெரியுமா, அது வந்து வலிக்காது. நண்டு அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு உயிரினம் தான் உண்மையிலே சொல்லப்போனால். அதில் ஒரு அருமையாக இருக்கும். ஆனால் நமக்கு பயமாக இருக்கும் இது எங்கே கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்தளவுக்கு அப்படிலாம் கிடையாது. இது கடிக்காது, மேபி இருந்தாலும் நிறைய பேருக்கு பயம் உண்டு கடிக்குமோன்னு சொல்லி. அந்தளவுக்குலாம் இது கிடையாது. இது ரெண்டும் இருக்குது பார்த்திங்களா மேலே ஆண்டனா மாதிரி, அதான் அதோட கண். அறமாக சரிங்க, கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகுது. ஏகப்பட்ட கொசு கைஸ் இந்த இடத்துல. அது கண்ணு கிழக்குற 2 கால். ரொம்ப கொசு கடிக்குது. எதார்த்தமாக ஆரம்பிச்சு இந்த பதிவு கைஸ். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களா. கண், வாய், இதோட வாய் காட்டுறேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. எதுக்கூட ஆட்டிக்கிட்டே கையை ஆட்டிக்கிட்டே கேட்காதீங்க. ரொம்ப கொசு கைஸ், ரொம்ப கொசு கடிக்கும் இந்த இடத்துல. எப்பா சரி, தண்ணிக்குள்ள மெதுவாக போயிடுச்சு கைஸ். இங்கே பாருங்க, அடுத்து உங்களுக்கு ஒரு பதிவு கைஸ். உங்களுக்கு ஒரு மீன் பிடிச்சி தப்பிச்சிருச்சு. கூனின்னு சொல்லுவாங்க கைஸ். அது வந்து இந்த மாதிரி பாருங்க கைஸ், அடி பிறந்த குட்டி. கேமரா உங்களுக்கு லைட்டாக ஜூமில் இருக்குது, அதனால உங்களுக்கு தெரியுது. எப்பா எவ்வளோ சின்னதுன்னு பாருங்க. ரொம்ப சின்ன குட்டி, இப்போ தான் பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு குட்டி. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இல்லை அருமையான மீன். சரி, ஓகே, இறங்கி போ, உன் கொடுத்து கூட போ. இறங்கடா. புட்டும் கூலி இந்த இடத்துல அந்த இருக்கா தலைவரி.
கைஸ் இது எந்த வகை மீனுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா கொஞ்சம் ஷேக்கில் தான் இருக்கும். இது வந்து கூனின்னு சொல்லுவாங்க இந்த மீனை. இது பறந்துருச்ச ஒரு வருஷத்தில். இது உங்களுக்கு நான் பெரிய மீன் எடுத்து வீடியோ போடுறேன், ஓகேவா? இது வந்து கூனின்னு சொல்லுவாங்க கைஸ் இந்த மீனை. நடக்கும், தரையிலே நடக்கும், அவ்வளோ சீக்கிரம் செத்துறாது, ரொம்ப நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. வேறு என்ன மீன்லாம் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா இந்த படியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா காட்டுறேன். இந்த சைடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இந்த சைடு வழுக்காமல் போகுது. அதனால் உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல துணிலாம் அதிகமாக துவைப்பாங்க, அதனால தான். மூட்டை 2 தடவை தான் பாருங்கள். எதே பிடிச்சிட்டாங்க கைஸ், தெரியுதான்னு தெரில, இதே பிடிச்சிட்டான் பையன், ஸ்பீடாக இருக்காரு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலில் ரொம்ப நாள் வீடியோ வரல, அதனால் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பிடிச்சா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், பை பாய்.